बातों की गवाही दे। ऐसा न हो कि वे भी इस पीड़ा की जगह में आए। अब्राहम ने उनसे कहा, उनके पास तो मूसा और भविष्यवक्ताओं की पुस्तक है, वे उनको सुने। प्रभु को धन्यवाद हो। இந்த வசனம் பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறது. और ये वचन पुराने नियम पर हुआ एक बात को प्रकट करता है। இயேசுவானவருடைய மரணத்துக்கு முந்தி இந்த உலகத்துல எப்படி இருந்ததுங்கறத காண்பிக்கிறது. और यीशु मसीह के मरण के पहले कैसे हुआ उसे दिखाता है। இது கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கணும். और इसको जरूर हमको देखना है। और ये मैप को हम थोड़ा देखेंगे। इसके बारे में हमने पहले भी एक बार देखा है। 16வது அதிகாரத்துல ये 16वां अध्याय के अंदर ஐஸ்வர்யவான் லாசர் அப்படிங்கிற ஸ்டோரியை வந்து கர்த்தர் சொல்லுகிறார். और यहाँ पर एक धनी मनुष्य और एक निर्धन लाजरस के बारे में लिखा गया है। இயேசுவானவருடைய ரத்தம் சிந்து வரைக்கும் உள்ள காரியத்தை ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். और यीशु मसीह अपने खून बहाए जाने के पहले तक की बातों को बताता है। இயேசுவானவருடைய ரத்தம் சிந்தப்படும் வரைக்கும் உலகத்துல என்ன நடந்தது, और यीशु मसीह लहू बहाने तक वहाँ पर क्या हुआ। பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படாதது இயேசு தாமே இது சொன்னார். पुराने नियम पर जो यीशु ने जो खुद इस बात को बताता है। பழைய ஏற்பாட்டுல எங்குமே யாரும் இதை பற்றி சொல்லல. पुराने नियम पर किसी ने इसके बारे में नहीं बताया। ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்து ஆண்டவர் தெளிவா இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். लेकिन नए नियम के अंदर यीशु मसीह ठीक से इस बात को बताता है। கீழ நரகம் அப்படிங்கிற இடத்துல இந்த காரியம் நடந்தது. और नीचे नरक जो लिखा हुआ है वहाँ उस स्थान पर ये कार्य हुआ। இது வந்து பாத்தீங்கன்னா இது பரலோகம், ये स्वर्ग है ऊपर இது எல்லாம் பூமி, और ये पृथ्वी है பூமிக்கு கீழே और पृथ्वी के नीचे இது ஒரு பாதாளம், और यहाँ पर पाताल है இது ஒரு பாதாளம். और ये दूसरा पाताल है। இதனால அந்த இடத்துல தான் ஒரு மீட்டிங் நடக்கும். और इसी जगह पर वो लाजरस का मुलाकात होता है। இங்க ஒரு ஆள் இருக்காரு, இவர் ஐஸ்வர்யவான். और यहाँ पर एक धनी व्यक्ति है, எரிக்கிற அக்கினி உள்ள இருக்காரு. वो अग्नि जलते हुए अग्नि के बीच में है। இந்த பக்கத்துல ஒரு நல்ல ஏரியா, இங்க வந்து ஆபிரகாமோட அந்த லாசர் இருக்கிறார். और दूसरे तरफ में एक अच्छा सा शांति का स्थान है, वहाँ पर लाजरस बैठा है। இந்த சைடுல வேதனையோட இருக்கிற அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறார், और इस तरफ पर उस अग्नि के अंदर रहने वाला, तकलीफ में रहने वाला धनी कहता है, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, मुझे नहीं पता था कि ऐसे स्थान है நான் இப்ப வேதனையா படுகிறேன், और मैं अभी बहुत दुखित हूँ, எனக்கு தாகமா இருக்கிறது, मुझे बहुत प्यास है। நான் மேல பார்க்கிறேன் அங்க ஐஸ்வர்யா லாசர் அப்படிங்கிற அந்த தரிசனம் இருக்கிறான். मैं उस तरफ देखता हूँ कि वहाँ पर वो कंगाल लाजरस बैठा है। ஆனா என்னுடைய தாகத்துக்கு அவன் கொஞ்சம் எனக்கு தண்ணி கொடுத்தா நல்லது அப்படிங்கிறார். यदि मेरे प्यास को बुझाने के लिए थोड़ा सा पानी मुझे दे तो भला होगा। இது எங்க நடக்கு அப்படின்னா ये कहाँ पर हो रहा है? கீழே ये पृथ्वी के नीचे, ரெண்டு இடம் இருக்குன்னு காமிச்சிருக்கு. पृथ्वी के नीचे दो स्थान है करके कहा गया। ஏரியா உள்ள ரெண்டு இடம் இருக்கு. एक ही जगह के अंदर दो अलग अलग बाग है। பூமிக்கு கீழே பாதாளம், पृथ्वी के नीचे पाताल में, பாதாளத்துல ரெண்டு ஏரியா, पाताल के अंदर दो अलग अलग जगह है। ஏரியால பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், और एक स्थान पर पवित्र लोग रहते हैं ஒரு இடத்துல பாவிகள் और இருக்கிறார்கள். दूसरे तरफ में जो पापी लोग हैं वो है। இவங்க ரெண்டு பேருமே உணர்கிறார்கள், காண்கிறார்கள். और ये दोनों जो है वहाँ पर उसे महसूस करते हैं और एक दूसरे को देखते भी हैं। ஜெபம் பண்ணி பார்க்கலாம். हम प्रार्थना करके देखेंगे। பரிசுத்தமுள்ளவரே நன்றி சொல்கிறோம். पवित्र प्रभु धन्यवाद कहते हैं। வார்த்தைகளை அறிந்து கொள்ள உதவி செய்யும். कलाम के वचनों को जांचने के लिए मदद कर प्रभु। நித்திய ஜீவனை இழந்து விடாமல் இருக்க உதவி செய்யும். नित्य जीवन को हम खो ना दे, எல்லா தடைகளையும் மாற்றும். सारे रुकावट को निकाल ले। இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள உதவி செய்யும். हम सब इस वचन को समझने के लिए मदद कर இயேசுவின் நாமத்தினால பிதாவே. यीशु के नाम से मांगते हैं। இப்போ நல்லா எனக்கு புரியணும். आप अच्छे से समझ लीजिए। இதை குறித்து நான் பார்க்கல. इस स्थान के बारे में हम नहीं देखे இது வந்து ஒரு பெரிய பாதாளம். और ये एक बहुत बड़ा पाताल है பலவிதமான தேவ தூதர்கள் और அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ये स्थान पर स्वर्गदूत वहाँ पर जो पूरे स्वर्गदूत बंधे गए हैं கட்டி வைத்திருக்கிறார். और इन्हें बांध कर रखा गया है அவருக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. और इनका कोई न्याय नहीं होगा அவங்க நேர பாதாளத்துக்கு போறாங்க. और ये सीधे नरक की ओर चले जाएंगे। இது வந்து பூமியில வாழுகிற எல்லா ஆதாம் முதற்கொண்டு இது வரைக்கும் நடக்கிறது. और आदम से लेकर अभी तक चलने
करने वाले वो वाले पाताल पर இந்த हैं। இடத்துல செத்து போன எல்லா பாவிகளும் இருக்கிறாங்க. और इस स्थान पर मरे हुए सारे पापी रहते हैं। இதுல எல்லா பரிசுத்தவான்களும் இருக்கிறாங்க. उसी समय दूसरे तरफ में सारे पवित्र लोग रहते அந்த हैं। இடத்தை ஆபிரகாம் மடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. और उस स्थान को अब्राहम का गोद करके लिखा गया। அப்படி என்றால் பரிசுத்தவான் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. इसका मतलब सारे पवित्र लोग उसी स्थान पर हैं। லாசர் சொல்றாங்க, லாசர் சந்தோஷமா இருக்கிறாரு. लाजरस अच्छे स्थान पर है। அத வந்து ஏதேன் தோட்டத்துக்கு எடுத்துக்காட்டாய் சொல்லி இருக்கிறது. और वो एदेन बगीचे के दिखावट के रूप में बताया गया। அது எப்பவும் செழிப்பாக இருந்தது. वहाँ पर हमेशा हरियाली है தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. और प्रभु की प्रशंसा वहाँ पर है। மிருகங்கள் எல்லாமே ஆட்டுக்குட்டியை போல தான் இருந்தது. और वहाँ का सारा मेमना वहाँ पर वो सब सारे जानवर मेमने के समान है। விஷ பூச்சிகள் இல்ல, और कोई कीड़ो मकोड़ा जहर वाला नहीं है, வியாதிகள் கிடையாது. कोई बीमारी नहीं है। எல்லாமே பரலோகத்தை போல இருக்கு. और सारा स्थान एक स्वर्ग के समान है। அதுதான் அந்த இடம். और वही वो स्थान है। அப்ப இடம் பூமிக்கு கீழே और पृथ्वी के नीचे இப்ப பெரிய ஏரியா இருக்கு. ऐसा एक बहुत बड़ा स्थान था। இந்த ஏரியாலாம் இங்க செத்து போன எல்லா பரிசுத்தவான்களும் இங்க வராங்க. मरे हुए सारे पवित्र लोग उस दाईं तरफ जाते செத்து हैं போன பாவிகள் இங்க வராங்க. और सारे पापी जो है बाईं तरफ रहेंगे। இடையில ஒரு பெரிய கேப் இருக்கு. इसके बीच में एक बहुत बड़ा अंतर है। இங்க இருந்து அங்க ஆள் தெரியுது, அங்க இருந்து ஆள் தெரியுது. यहाँ के लोग वहाँ दिखाई देते हैं, वहाँ के लोग यहाँ दिखाई देते இங்க हैं। வர முடியாது, இவங்க அங்க போக यहाँ முடியாது. से लोग वहाँ नहीं जा सकते और वहाँ के लोग यहाँ नहीं आ सकते। ஆனா இந்த ஐஸ்வர்யவான் சொல்றா எனக்கு முடியல, लेकिन वो जो धनी व्यक्ति कहता है मुझसे नहीं होता, எனக்கு உதவி செய்யணும், मुझे मदद चाहिए எனக்கு தண்ணி வேணும் और அப்படின்னு. मुझे थोड़ा पानी चाहिए। ஆனா அங்க இருந்து என்ன சத்தம் வருது? और लेकिन वहाँ से कौन सी आवाज आती அங்க है? ஆபிரகாமுடைய ஒரு பிரசன்னத்தை காண்பிக்கிறது. वहाँ पर अब्राहम की प्रशंसा को दिखाता है। இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஆள அடையாளம் காண்கிறார். और इसका मतलब वो एक दूसरे को पहचान सकते हैं उस स्थान पर। செத்த பிறகு ஆளு தெற்கே வடக்கே தெரியாதுப்பாங்க. और मरने के बाद वो तो पूरब की तरफ रखना है या उत्तर की तरफ रखना है करके पूछते हैं। இங்க இயேசுவானவரே இதை சொல்லி இருக்கிறார். लेकिन यीशु मसीह ने खुद इस बात के बारे में कहता है। ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த உலகத்துல நடக்க போற விஷயம். बहुत चेतावनी से होने वाली बात है। இயேசுவானவர் சொல்லி இருக்கிறார். यीशु मसीह ने कहा உலகத்துக்கு கீழே என்ன நடந்துகிட்டு இருக்கு? दुनिया के बीच में क्या हो रहा है। பாவிகள் இருக்கிற ஒரு இடம், பரிசுத்தவான்கள் இருக்கிற ஒரு இடம். पापी लोग रहने का एक स्थान है और जो पवित्र लोग रहने का एक स्थान है। இவன் சொல்றான் எனக்கு தாகமா இருக்கும், தண்ணி வேணும். ये कहता है मुझे बहुत प्यास है, पानी चाहिए। ஆனா அங்க இருந்து சத்தம் வருது, அப்ப அங்க இருந்து அங்க வர முடியாது. लेकिन वहाँ से आवाज आता है आप यहाँ से वहाँ नहीं आ सकते। உலகத்துல மனம் போல வாழ்ந்தாய், दुनिया में अपने मन मर्जी से जीवन बिताते हैं, தேவனுக்கு நீ கீழ்ப்படியல, प्रभु के लिए आज्ञा का पालन नहीं करते। வாசல் இருந்த தரித்திரனுக்கு நீ உதவி செய்யல. तेरे दरवाजे पे रहने वाले कंगाल को तूने मदद नहीं की। ஆகவே இப்பொழுது உனக்கு அந்த ரட்சிப்பு இல்ல. और इसीलिए अब वो उद्धार तेरे लिए नहीं है। ஆகவே நீ இப்பொழுது வேதனைப்படுற. और इसीलिए अब तू तकलीफ को सहता है। லாசரோ தன்னுடைய எல்லா நிலைகளையும் நீதிமானாய் வாழ்ந்தான். लेकिन लाजरस अपने सारे परिस्थिति में वो धर्मी ठहरा। இப்போ அவன் நல்லவனாக இருக்கிறான். अब वो अच्छे स्थान पर रहता है। ஐயோ பாவியாக இருக்கிறான். लेकिन तू पापी बनकर रह गया। உடனே அவன் ஒரு ஜெபம் பண்ணான். तुरंत वो एक प्रार्थना करता है, எப்படியாவது இந்த லாசருவை எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்புங்க. कैसे भी लाजरस को मेरे पिता के घर पर भेज दो। எனக்கு 5 பேர் இருக்காங்க சகோதரர்கள். मेरे 5 भाई हैं அவங்களும் ஒரு நாளும் நன்மை செய்யல. और वो भी कभी भलाई किसी का किए नहीं। ஆகவே தயவு செய்து இவனை போய் சொல்லுங்க. और इसलिए मुझे जरूर इसको भेजिए ताकि ये उनको सुसमाचार அவங்களும் सुनाए। செத்துட்டாங்க தான் வருவாங்க. अगर वो भी मर जाएंगे तो इसी स्थान पर என் पहुंचेंगे வேதனையை அவங்க படக்கூடாது. और मेरे तकलीफ को वो लोग सहना नहीं தயவு चाहिए। செய்து ஒரு கவர் கொடுத்து அனுப்புங்க அப்படிங்க. और प्रभु क्या वो धनी कहता है कि खबर वहां पर पहुंचा दो। ஆனா மேல இருந்து பேரடைஸ்ல இருந்து என்ன சத்தம் வருது? लेकिन ऊपर से आवाज क्या आया? அவங்களுக்கு மோசேயின் தீர்க்கதரிசி உண்டு. उनके लिए मूसा और भविष्यद्वक्ता है அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும். और उनकी आज्ञा का वो पालन करें। இங்க இருந்து போனா அவன் செவி கொடுக்க மாட்டான். और यहाँ से जाएगा तो भी वो उनके बातों को नहीं मानेगा। இதில் என்ன இருக்கிறது? 28 29 और 28 और 29 में हिंदी में क्या लिखा है? क्योंकि मेरे 5 भाई हैं, वह उनके सामने इन बातों की गवाही दे, ऐसा न हो कि वे भी इस पीड़ा की जगह में आए। अब्राहम ने उससे कहा, उनके पास तो मूसा और भविष्यवक्ताओं की पुस्तक है, वे उनकी सुने। இது ஒரு நல்ல படிப்பு.
ये एक अच्छा ट्रांसलेशन है இது இருக்கிறது நம்ம பைபிள்ல. और बाइबल में ऐसा लिखा है அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசி இருக்காங்க. और वहाँ पर मूसा और भविष्यद्वक्ता है அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். और उनकी बातों को वो सुने। இந்தியில என்ன இருக்கிறது? हिंदी में क्या लिखा है? அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் இருக்கிறது. அது அவங்களுக்கு செவி கொடுக்கிறது. उनके पास मूसा और भविष्यद्वक्ताओं का पुस्तक है, उस पुस्तक की आज्ञा का पालन करें। மொத்தத்துல என்ன சொல்லுது? इसका मतलब क्या कहता है? யார் போய் சொன்னாலும் யாரும் கைப்பிடிய மாட்டாங்க. कोई भी जाकर किसी को सुसमाचार सुनाए तो वो नहीं सुनेगा। ஆனா வேதாகமத்துக்கு செவி கொடுக்கணும். और ये कलाम है तो उसका उसकी बातों को सुनेगा। அதனால பைபிள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. और इसीलिए बाइबल उन्हें दिया गया है। மோசேயின் ஆகமம் இருக்கு. मूसा का जो पुस्तक है, தீர்க்க தரிசனம் இருக்கு. भविष्यद्वक्ताओं का पुस्तक है। இயேசுவானவர் சொல்லுகிறார். यीशु मसीह कहता है அதனால பழைய ஏற்பாடு முழுதும் ஆண்டவருடைய காலத்துல இருந்தது. पुराने नियम में सब में वहाँ पर लिखा है ஆண்டவருடைய மரணத்துக்கு பிறகுதான் புதிய ஏற்பாடு எழுதப்படுகிறது. प्रभु के मरण के बाद वहाँ पर नया नियम लिखा गया। இவன் பழைய ஏற்பாடை கர்த்தர் சொல்லுகிறார். और वहाँ पर पुराने नियम में यीशु कहता है இதுக்கு செவி கொடுக்கலன்னா அவன் அந்த பரதேசிக்கு வர முடியாத பாதாளத்துக்கு தான் போவான். इस बात का पालन नहीं करे वो परदेश में नहीं पहुंचेगा। அப்ப வேதாகமம் எவ்வளவு முக்கியப்படுகிறது. और वचन कितना मुख्य स्थान पर है। ஒரு மனுஷன் நரகத்துக்கு தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா और एक मनुष्य नरक से बचना है तो அவனுக்கு பரதேசிலிருந்து வருகிற சத்தம், और उसको परदेश से होने वाली जो बात है, அவங்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசி எழுதின வேதாகமம் இருக்கிறது. उनको मूसा और भविष्यद्वक्ताओं का लिखा हुआ किताब है, அதுக்கு செவி கொடுக்கணும். उसकी आज्ञा का पालन करें। வேற யார் போய் சொன்னாலும் கேட்க மாட்டான். कोई भी जाकर उन्हें सुसमाचार सुनाए तो वो नहीं सुनेगा। அவன் எவ்வளவு முக்கியப்படுது தெரியுதா வேதாகமம்? आप कलाम कितना मुख्य बात है कि आपको समझ में आता है। நரகத்துக்கு ஒரு மனிதனை தப்பு வைக்கும். एक मनुष्य को नरक से बचाता है, பாவத்துக்கு விடுதலையாக்கி பாதுகாத்து. पाप से उसे बचाकर बाहर ले आता है। நிறைய பேர் நினைக்காங்க செத்த பிறகு ஒண்ணுமே தெரியாது அப்படி. बहुत सारे लोगों को लगता है कि मरने के बाद कुछ पता नहीं चलता। இங்க அடையாளம் தெரியுது நல்லா. और यहाँ पर ये लोग एक दूसरे को ठीक से पहचानते அவன் हैं அடையாளம் சொல்றா அது லாசர் அப்படிங்கிறான். और वो ठीक से बोलता है कि ये लाजरस है। என் தகப்பனாகிய ஆபிரகாம் அப்படிங்கிறான். हे मेरा पिता अब्राहम करके कहा। ரெண்டு பேருக்குமே அடையாளம் தெரியுது. एक दूसरे को दोनों को पहचान होती ஆனா है, ரெண்டு பேரும் ஒருவர் என்ன செய்தாலும் தொட முடியல. लेकिन दोनों एक दूसरे को छू नहीं पाते இடத்தை மாற்ற முடியல. और वो स्थान को बदल नहीं सकते, காரணம் இவங்க எல்லாரும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். क्योंकि ये सब लोग वहाँ पर छुपाए गए हैं அங்கிருந்து யாருமே தப்ப முடியாது. और वहाँ से कोई बचाया नहीं जा सकता। இப்பொழுது ஆண்டவருடைய மரணத்துக்கு பிறகு, लेकिन अब हमारे यीशु मसीह के मरण के बाद, ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு, प्रभु का वहाँ पर लहू बहाए जाने के बाद இந்த கூட்டம் ये जो झुंड है பாத்தீங்கன்னா उस मैप में यदि देखें, இந்த கூட்டம் और यहाँ पर जो प्रदेश में है இயேசுநாதருடைய மரணத்துக்கு பிறகு यीशु मसीह के क्रूस के बाद, இந்த ஆபிரகாமுடைய கூட்டம், और ये अब्राहम का இந்த झुंड பரிசுத்தவான்களுடைய கூட்டம், और ये पवित्र लोगों का झुंड, நேரே மத்திய ஆகாயத்துல और ये सीधे बीच आकाश में ले जाकर रखा गया। எல்லா பரிசுத்தவான்களும் மத்திய ஆகாயத்துல இருக்கிறார். अब सारे पवित्र लोग बीच आकाश में पहुंच गए இயேசு அதை செய்திருக்கிறார். और यीशु ने इस कार्य को किया है। இப்போ நம்ம யாரா இருந்தாலும் சரி, हम कोई भी क्यों ना रहे, மரணம் அடைந்தால் और यदि हम मरण पाए, இல்ல மேல தேவனுடைய பிரசன்னத்துல போய் இருக்க போறோம். नीचे नहीं बल्कि हम उस ऊपर उसकी प्रशंसा में रहेंगे, அங்க அப்படியே தேவனுடைய பாதுகாப்புல அவங்க இருப்பாங்க. और वैसे ही हम परमेश्वर की सुरक्षा पे रहेंगे। இன்னைக்கு ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். और आज एक बात को हम ध्यान करेंगे, 18வது அதிகாரம் ஆதியாகமம் 18वां अध्याय उत्पत्ति का 19வது வசனம். 19वां वचन। ஆதியாகமம் 18 उत्पत्ति का 18वां अध्याय इसका 19वां वचन। கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். अब्राहम को प्रभु एक वचन को कहता है, இப்போ என்ன நடக்கிறது? और यहाँ पर क्या होता है, ரெண்டு தேவதூதர்கள் ஆண்டவர் மூணு பேருமே
ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வருகிறாங்க. 3 लोग वहां पर आते हैं, 2 स्वर्गदूत हैं और जो यहोवा खुद वहां पर आता है। ஆண்டவர் அந்த வீட்டை போய் ஆசீர்வதிக்கிறார். अब्राहम के घर पर उस प्रभु ने आशीष की। ஆபிரகாம் வீட்ல 3 பேருமே சாப்பிடுகிறார்கள். अब्राहम के घर पर तीनों ने खाना खाया। திரும்ப 2 தேவதூதர்களும் சோதோம் கொமோராவை பார்த்து நடக்கிறார்கள். और फिर दूसरे स्वर्गदूत जो है वो सोदोम गुमोरा की ओर चलते हैं। ஆனால் ஆபிரகாமோட ஆண்டவராகிய கர்த்தர் நிற்கிறார். लेकिन अब्राहम के साथ में प्रभु यहोवा खड़ा है। இப்ப கர்த்தர் சொல்றார், अब प्रभु कहता है நாளைக்கு நடக்க போகிறது சோதோம் கொமோரா அழிய போகுது. कल जो बात है कि सोदोम गुमोरा नाश होने वाला ஆனா है எதுக்கு அழிகிறது அப்படிங்கறத அந்த ஆபிரகாமுக்கு சொல்லணும். और किस कारण वो नाश होता है ये बातें मैं अब्राहम को बताऊंगा। ஏனென்றால் ஆபிரகாம் என்னுடைய விருப்பத்தை புரிந்து கொள்வான். क्योंकि अब्राहम मेरी मर्जी को समझ लेगा। இப்ப என்ன சொல்ல போறாரு? अब क्या कहना चाहता है? என்ன நடக்க போகுது? क्या हो रहा है? தேசம் அழிவதற்கு முன்பதாக देश नाश होने के पहले ஆபிரகாமுடைய வீட்டுக்கு கர்த்தர் வருகிறார். अब्राहम के घर पर प्रभु आता है। இன்றைக்கும் அப்படிதான். आज भी वैसे ही है। தேசம் அழிவுக்கு போறதுக்கு முந்தி देश नाश की ओर जाने के पहले இயேசுவானவர் தம்முடைய ஜனங்களுடைய மத்தியிலே பிரசன்னமாய் இருப்பார். प्रभु अपने लोगों के बीच में प्रशंसा में रहता है கர்த்தர் தம்முடைய ஆவியானவராக நம் மத்தியிலே கிரியை செய்வார். और प्रभु जो है वास्तविक रूप से हमारे बीच में कार्य करता है। இயேசுவானவர் தான் சொன்னார், यीशु मसीह ऐसे कहता है, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், मैं तुम्हें अनाथ न छोड़ूंगा, நான் திரும்ப வருவேன், मैं फिर आऊंगा, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாளும் நான் உங்களோடு கூட இருப்பேன். दुनिया के अंत तक सर्वदा मैं तुम्हारे संग रहूंगा। தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவர். प्रभु हमारे संग रहने वाला। இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். इमानुएल का मतलब प्रभु हमारे संग है அவர் நம்மளோடு கூட இருப்பார். और वो हमारे बीच में है அவர் சொல்றாரு, அவர் போதிப்பார், और वो सिखाएगा அவர் எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு சொல்லி கொடுப்பாரு. और कौन सी बात सही है कौन सी बात बुरी है वो बताएगा। ஆபிரகாம் पे சொல்கிறாரு, और वो अब्राहम से कहता है, சோதோமுடைய பாவம் என் சமூகத்தில் வந்தது, सोदोम गुमोरा का पाप मेरे समूह तक आ चुका, ஆகவே அவர்களுக்கு நியாயம் தீர்க்க போகிறேன். इसीलिए मैं उसका न्याय करने वाला அந்த हूँ தேசம் கவிழ்க்கப்பட போகிறது. और वो देश जो है दबाए जाने वाला है। அவன் செய்கிற எல்லா அநியாயத்துக்கும் நான் தண்டனை கொடுக்க போகிறேன். उनका देश का किया हुआ हर एक कार्य के लिए मैं दंड दूंगा। ஆனா ஆபிரகாமுக்கு எதனால சொன்னாராம்? वो अब्राहम को किस कारण बताया? இவனுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. इसका तो कोई बच्चा नहीं हुआ, ஆனா கர்த்தர் சொல்கிறார், लेकिन प्रभु कहता है நான் எதனால அந்த ஊரை அழிக்க போறேங்கிறது ஆபிரகாமுக்கு தெரியும். और मैं किस कारण इस देश को नाश करने जा रहा हूँ ये अब्राहम को पता होना பாவத்தை चाहिए। பொறுத்து கொள்ளாத தெய்வம் और पाप को वहाँ पर सहन नहीं करता हूँ प्रभु, பாவத்துக்கு உடனே ஒரு தண்டனை கொடுக்கல. पाप को तुरंत दंड नहीं देता, பாவமே அங்க போய் அவரை தொந்தரவு பண்ணுது. पाप खुद उसको वहाँ जाकर उसको परेशान करता है। பைபிள் சொல்லுது, என் சமூகத்தை வந்து எட்டுகிறது. और बाइबल कहती है कि मेरे समूह में तेरे पाप आ चुके हैं அந்த பாவம் வந்து இவரை தொந்தரவு படுத்துது. और वो पाप उसे बुलाता है। பாவத்துக்கு சம்பளம் மரணம் தான். पाप का प्रायश्चित मरण है। அப்ப இந்த சோதோமரோட பாவம் தெய்வ சங்கத்தை போய் தொந்தரவு செய்கிறது. आप सोदोम गुमोरा का पाप वहाँ पर स्वर्ग में जाकर परेशान करता है। எனக்கு இந்த ஜனங்களுக்கு தண்டனை கொடுக்க அப்படின்னு. इस लोगों को दंड देना। ஆகவே பைபிள் சொல்லுது, தன்னுடைய தூதர்களோடு கூட வருகிறார். और इसलिए प्रभु का वचन कहता है वो अपने दूतों के साथ उतर कर आया। சோதோமரோட இருக்கிற தன்னுடைய சகோதரனுக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணுகிறார். सोदोम गुमोरा में रहने वाले वो अपने भाइयों के लिए वो प्रार्थना करता है ஊர் முழுவதும் அழிய போகுது. और वो पूरा नगर नाश होने वाला है। ஆகவே லோத்தை எப்படியாவது அவர் காப்பாற்றணும். लेकिन वो लोत को कैसे ना कैसे बचाना चाहता है। காப்பாற்றப்படணும். लोत का परिवार बचाया जाना चाहिए அதுதான் அவர் ஜெபம் பண்ணார். और इसीलिए उसने प्रार्थना की। ஆனா ஜெபம் கேட்டார் ஆண்டவர். लेकिन प्रभु ने वहाँ पर प्रार्थना सुनी சொன்னார், லோத் நீ நினைக்கிறபடி அந்த ஊர்ல யாருமே ஒரு நீதிமான் கிடையாது. और अब्राहम तू जैसा सोचता है उस नगर में कोई पवित्र नहीं है, 50 பேர் கிடையாது. 50 भी नहीं है। இவர் சொன்னார், ஆண்டவர் 45 ஆளு கூட இருக்கலாம். प्रभु 45 हो सकता है करके कहा। அதனால இந்த 45 பேருக்காக நீ தயவு செய்து அழிக்க கூடாது. हे प्रभु उस 45 लोगों के लिए उस नगर पर दया कर। ஆண்டவர் சொன்னார் 40 ஆளு இல்ல. प्रभु ने कहा 45 भी नहीं है। அப்புறம் சொன்னார், தயவு செய்து ஐயா கோவப்படாதங்க, ஒருவேளை 40 பேர் இருப்பாங்க. अब्राहम कहता है कि प्रभु वहाँ पर 40 हो सकते हैं। ஆண்டவர் சொன்னார் 40 ஆளு இருந்தா கூட நான் அந்த தேசத்தை प्रभु அழிப்பேன். कहता है 40 होगा तो भी मैं उस देश को नाश न करूं। அப்புறம் இன்னும் கண்ணீரோட சொன்னார், தயவு செய்து இன்னொரு முறை கேளுங்க. हे प्रभु ऐसा आंसू के साथ अब्राहम ने कहा இன்னும் 30 பேர் இருக்கலாமே, यदि 30 हो तो 20 பேர் இருக்கலாமே, 20 हो सकते हैं, ஒரு 10 ஆளு கூட இருப்பாங்க. 10 लोग हो सकते हैं। ஆண்டவர் சொல்கிறார், 10 ஆளு கூட இருந்தா
அந்த தேசத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். 10 लोग भी रहेंगे तो उस देश में आशीष होगी। மொத்தத்துல பார்க்கும்போது சோதோம் குமோராவில ஒரே ஒரு நீதிமான் லோத் மட்டும்தான். और उस पूरे सोदोम गुमोरा के अंदर केवल वो एक व्यक्ति लोत ही था। இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு ஸ்டோரி நல்லா புரிஞ்சிச்சு. अब्राहम को एक अच्छी सी कहानी पता चल தேசத்துல गया। அநீதி இருந்தால் தேவன் அதை அழித்து போடுவார். देश में अन्याय बढ़ता है तो प्रभु से नाश करेगा। ஆகவே என்னுடைய குடும்பத்துல தேவனுடைய சாபம் வரக்கூடாது. और इसीलिए मेरे परिवार के अंदर प्रभु का श्राप नहीं आनी எனக்கு चाहिए। இன்னும் குழந்தை பிறக்கல. मेरा कोई संतान न हुआ, ஆனா தேவன் என் குடும்பத்தை பெருக பண்ணுவார். लेकिन प्रभु मेरे घर को, मेरे परिवार को बढ़ाएगा। எழுதுகிறது என்னுடைய குடும்பத்துக்கு நான் போதிப்பேன். मैं अपने परिवार को सिखाऊंगा। என்னுடைய குடும்பத்துல வருகிற எல்லா ஜனங்களுக்கும் நான் கர்த்தரை பற்றி சொல்லுவேன். मेरे परिवार में जन्म लेने वाले हर एक लोगों को मैं सिखाऊंगा। கர்த்தர் இதை அறிந்திருக்கிறார். प्रभु इसे जानता है। கர்த்தருடைய வழியை அவர்கள் காத்து நடப்பார்கள் என்று ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிப்பார். और प्रभु अपने बच्चे अपने रास्ते में चलना है करके हमें सिखाने के लिए बताता है। அதனாலதான் கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை அவனுக்கு और வெளிப்படுத்தார். इसलिए प्रभु अपनी मर्जी को वहाँ पर प्रकट करता है। யாருக்கு விஷயம் தெரியுதோ அவங்க தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. और जिसको उस बात के बारे में पता है वो अपने परिवार को रक्षा அந்த करेगा। ரகசியம் முழுவதும் வேதாகமத்தில் தான் இருக்கு. और वो सारी गुप्त बातें वहाँ पर कलाम के अंदर है। நரகத்துல இருந்து சத்தம் போட்டு ஒரு சத்தம் வருது. और नरक से चिल्लाने वाले की एक आवाज आती है। அவங்களுக்கு மோசையின் ஆகமம் இருக்கு, தீர்க்கதரிசன புத்தகம் இருக்கு. और उनके पास मूसा का और भविष्यद्वक्ताओं का किताब है। நம்ம எல்லார் கையிலயும் இந்த வேதாகமம் இருக்கு. अब हमारे हर एक के पास ये कलाम दिया गया है। அவங்களுக்கு மோசையின் ஆகமும் தீர்க்கதரிசனம் மட்டும்தான் இருந்தது. और उनके पास तो केवल वो भविष्यद्वक्ताओं का किताब और मूसा का किताब था। நம்மிடத்துல என்னெல்லாம் இருக்கு? लेकिन हमारे पास क्या क्या है? மோசையின் ஆகமம் இருக்கு, मूसा का किताब है, தீர்க்கதரிசனம் இருக்கு, भविष्यद्वक्ता है சாட்சியின் ஆகமம் இருக்கு. और गवाही का किताब है। இயேசுவே இந்த உலகத்துல வந்து தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து எல்லாம் இருக்கிறது. यीशु मसीह खुद इस दुनिया में आया, उसके बारे में सारी बातें लिखी गई। இதையெல்லாம் நான் என்ன செய்யணும்? ये सारी चीजों को हमको क्या पता? வாசித்தாதான் உலகத்துக்கு வருகிற சாபத்துக்கு விலக முடியும். हम जब इसे पढ़ेंगे और इसके अनुसार चलेंगे तो दुनिया के श्राप से बचाए जाएंगे। ஆண்டவரே சொல்றாரு, प्रभु खुद कहता है। வேதாகமத்தை ஆசையோடு வாசிக்கிறவன் பாக்கியவான். और इस वचन को इच्छा से पढ़ने वाला धन्य है। அவருடைய வாழ்க்கையில வேண்டிய சகல ஆசீர்வாதத்தை கர்த்தரே அவனுக்கு उसके கொடுக்கிறார். जीवन की सारी आशीष को प्रभु उन्हें लेगा। இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா इस्राएलियों के जीवन में यदि तुम देखें அதிகமா அவங்க குடும்பமா உட்கார்ந்து என்ன செய்வாங்க? और ज्यादातर वो परिवार के साथ बैठ के क्या करते हैं? ஒரு மேப் பார்த்தோம்ல, அவங்க எப்பவும்னா சரி और वो कोई भी समय पर क्यों ना हो, அவங்களுக்கு வருகிற ஒவ்வொரு பண்டிகை और நாட்கள் उनके हर एक त्योहार के समय पर அவங்களுடைய சாப்பாடு और उनका भोजन, குறைவு இருக்காது. उनका भोजन में कमी नहीं होगी। ரெண்டாவது எல்லாருமே வேதாகமத்தை அதிகமாக பேசி தெரிஞ்சுக்குவாங்க. और बहुत सारे लोग कलाम को पढ़कर बहुत सारी बातें सीखते हैं। சாப்பாடு இருக்கு, और खाना भी है பக்கத்துல பைபிள் இருக்கு. और उनके साथ में उनका पुस्तक भी है। இது என்ன நாள் அப்படின்னா ये அவங்களுக்கு कौन सा दिन है उनके लिए? ஏதோ ஒரு பண்டிகை. ये कोई तो त्योहार है। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்க எல்லா பண்டிகைகளிலும் इस्राएलियों के जीवन में रहने वाला हर एक त्योहार में ஒரு ஸ்தோத்திர பண்டிகை வருதுன்னு வைங்க. और यदि कोई स्तुति का आराधना का समय आता है சேர்ப்பின் பண்டிகை வருகிறது, या फिर इकट्ठे करने का समय आता है எக்கால பண்டிகை வருகிறது, या फिर तूरी फूकने का समय आता है பஸ்கா பண்டிகை வருகிறது. या फिर बस्का का त्योहार आता है। எல்லாத்தையுமே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிப்பாங்க. ये सारे समय पर ये इजरायली अपने बच्चों को सिखाते हैं। ஒவ்வொரு பண்டிகைகளையும் பற்றி தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். हर एक त्योहार के बारे में उनके बच्चे जानते हैं। ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது அப்படியே இன்னைக்கு நடக்குது. अब्राहम ने जो उन दिनों में अपने बच्चों को सिखाना शुरू किया वो आज भी पालन करते हैं। நான் எருசலேம் போயிருக்கும்போது அங்க ஒரு பெரிய காரியம் நடந்தது. मैं जब यरूशलेम गया था तो वहाँ पर एक बात हुई थी। ஒரு பெரிய திரளான கூட்டம் एक बहुत बड़ा झुंड आया। தம்புரு அடிச்சு நடனம் ஆடிக்கிட்டு வராங்க. वो डफ और जो बजाकर वीणा बजाकर आ रहे थे। ஆனா ஒரு வாலிப பையன் 13 வயசு பையன் एक जवान जो करीब 13 साल का उम्र का लड़का, துணி உடுத்தி उसे नए वस्त्र पहनाकर, எல்லாம் புதிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு अच्छा वस्त्र पहनाकर அவரு தொப்பியெல்லாம் வச்சு और उसके टोपी सब लगाकर அந்த அழுகையின் சுவரை நோக்கி நடந்து வந்தாங்க. और उस रोने के दीवार की ओर बढ़कर आते हैं। அவருக்கு மேல ஒரு பெரிய துணியை பிடிச்சிருக்காங்க நிறைய और பேர். उसके ऊपर एक बहुत बड़े वस्त्र को लोगों ने पकड़ा है ஒரு ரொம்ப முக்கியமாக இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. और एक बहुत मुख्य त्योहार को उन्होंने मनाया। என்னைக்கு அவருடைய வயசு 13 ஆரம்பிக்கிறதோ और जिस दिन उसका उम्र 13 हुआ
அந்த இஸ்ரவேலன் அந்த அழுகையின் சுவருக்கு கூட்டிட்டு வராங்க. और वो इजरायली उस रोने के दीवार के पास ले आते हैं। இதுதான் சாலமன் ராஜா கட்டின தேவனுடைய ஆலயம். और यही सुलेमान राजा ने बनाया हुआ प्रभु का भवन है। இப்போது உடைக்கப்பட்டு போயிட்டு आज वो तोड़ दिया गया அதுல சத்துரு கூடாரம் और போட்டிருக்கிறார். उसके अंदर शत्रु ने अपना डेरा बनाया है। தேவன் ஒரு நாள் இதை நமக்கு தரப்போகிறார். लेकिन प्रभु हमें इस स्थान को फिर से हमें देगा। அது வரைக்கும் நீங்க வந்து ஜெபம் பண்ணணும். तब तक तो यहाँ पर आकर प्रार्थना करना அந்த இடம் எப்படியாவது நமக்கு வேணும். और वो कैसे ना कैसे मुझे मिलना चाहिए। 13 வயசுல இந்த பையனுக்கு சொல்லி கொடுக்காரு. 13 साल की उम्र में उस बच्चे को इस बात को सिखाया जाता है। இன்றைக்கு அது நடக்குது. आज भी वो होता है। நமக்கு தெரியுமா கிறிஸ்மஸ் எதுக்காக நடத்தாங்க? और क्या हम सबको पता है क्रिसमस का त्योहार क्यों मनाया जाता है? பீரியட் எதுக்கு நம்ம நடத்தோம்? गुड फ्राइडे की आराधना क्यों चलती है? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். हम अपने बच्चों को सिखाना चाहिए। எதுக்காக ஞாயிற்றுக்கிழமைக்கு சபைக்கு போறோம்? इसलिए रविवार के दिन कलीसिया में जाते हैं। எதுக்காக உபவாச மீட்டிங் வைக்காங்க? इसलिए उपवास की प्रार्थना रखते हैं। நம்ம பிள்ளைகளுக்கு हमको अपने बच्चों को பாஸ்டர் சொல்லி கொடுக்கிறதுக்கு முந்தி ஒரு தாயும் தகப்பனும் சொல்லி கொடுக்கணும். एक पास्टर सिखाने के पहले उनके माता पिता उस बच्चे को सिखाना चाहिए। ஒரு இஸ்ரவேலர் சொல்லுகிறார், एक इजरायली कहता है, நான் என் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிற முந்தி யாராவது கற்றுக் கொடுத்தார் अगर मैं कुछ बातों को मेरे बच्चों को सिखाने के पहले यदि और किसी ने कुछ सिखाया, நான் ஒரு புத்தி இல்லாதவனாய் मैं காணப்படுவேன். एक निर्बुद्धि के समान रहूंगा। என் பிள்ளைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கிறேன். मेरे बच्चों को मैं ही सिखाना चाहिए। ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? मेरा प्रभु किस प्रकार का அவர் है? என்னத்தை விரும்புகிறாரு? वो क्या चाहता है? என்ன நடக்க போகுது? क्या होने वाला है? பைபிள்ல பார்த்தோம்னா நிறைய காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். बाइबल के अंदर देखें तो बहुत सारी बातों को लिखा हुआ है। பழைய ஏற்பாடுல இருந்து நிறைய காரியம் உலகத்துல நடந்திருக்கு. पुराने नियम से लेकर बहुत सारी बातें इस कलाम में लिखी गई நோவா है। காலத்துல நடந்த ஸ்டோரி. नूह के जमाने में होने वाली बातें, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வெளியே வந்தது. मिस्र के अंदर से इजरायली लोग जब बाहर आए இது எல்லாத்தையுமே இஸ்ரவேல் ஜனங்கள் குழந்தைகள் கற்றிருக்காங்க. और ये सारे इजराइल के बच्चे सीखते हैं அதனாலதான் அவனோட வாழ்க்கையில எல்லா விஷயத்திலுமே தேறி இருக்காங்க. और इसलिए वो अपने जीवन में सारे बातों में आगे रहेंगे। எல்லாத்துலயும் சயின்ஸ்ல முதற்கொண்டு எல்லாத்துலயும் தேறினவன். साइंस से लेकर सारी बातों में वो ज्ञानवान रहते हैं। நம்ம கையில இருக்கிற மொபைல் எல்லாம் கண்டுபிடிச்சது அவங்கதான். हमारे हाथ में रहने वाला मोबाइल उन्होंने ही उसे खोजा है। எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட அத்தனையும் அவங்கதான் கண்டுபிடிச்சாங்க. इलेक्ट्रॉनिक्स की सारी चीजों को उनकी ओर से हमें ज्ञान मिला है। அவர்களுக்கு தேவனே நிறைய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். प्रभु ने खुद उन्हें ज्ञान सिखाया है। நம்ம பிள்ளைகளுக்கு நாம் வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். हमारे बच्चों को हमें ज्ञान देना है। காரணம் என்ன? इसका कारण क्या है? இயேசு என்ன சொன்னாங்க? यीशु ने क्या कहा? அவன் நரகத்துல இருக்கிறவனுக்கு சொல்றான், वो नरक के अंदर रहकर कहता है, 5 பேர் எங்க அண்ணன் தம்பி இருக்கான், 5 मेरे भाई हैं அவங்களுக்கு யாருக்குமே பைபிள் தெரியாது, और वो उनको किसी को कलाम नहीं पता, அவங்க சபைக்கு போறது वो கிடையாது. कलीसिया में भी नहीं जाते, இந்த மாதிரி தான் அவங்களும். वो मेरे तरह ही हैं। நான் செத்த உடனே நரகத்துக்கு வந்துட்டேன். मैं मारने के बाद तो नरक से आ चुका அவங்க 5 பேர் இங்க தான் வருவாங்க. और वो 5 भी इसी स्थान पर आ जाएंगे। யாரையாவது ஒரு ஆளை அனுப்புங்க. यहाँ से किसी को भेज दीजिए அங்க இருந்து சத்தம் வருகிறது. और वहाँ से जवाब आता है। உலகத்துல பைபிள் இருக்கிறது, दुनिया में बाइबल है, வேதாகம் இருக்கிறது. कलाम है। அதுக்கு அவன் செவி கொடுக்கலன்னா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான். यदि उसकी आज्ञा का पालन नहीं करे तो किसी का भी बातों को नहीं सुनेगा। நம்ம பிள்ளைகளை காப்பாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. और अब हमारे बाल बच्चों को संभालना हमारे हाथों में। நிறைய சின்ன பிள்ளைக்கு சில கேள்வி எல்லாம் வரும். और बहुत सारे बातों के अंदर वो प्रभु के पास आते हैं நிறைய பெரியவங்க கூட கேட்காங்க. और वो बहुत सारे लोग उस बातों को सुनते हैं। ஒரு சொன்னார், நீங்க வேதாகமத்தை வாசித்ததுனாலதான் और कलाम को आप पढ़ते हैं इसीलिए, பைபிள் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். और केवल बाइबल आपको पता है। நீங்க பைபிளை வாசிக்கிறதுனால आप बाइबल को पढ़ते हैं इसीलिए பைபிள் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. केवल बाइबल आपको पता है। உலகத்தை பாருங்கய்யா, दुनिया को देखिए, எத்தனை மதம் இருக்கு. कितना धर्म है। முஸ்லிம் மதம் இருக்கு, मुस्लिम धर्म है, இந்து மதம் இருக்கு, हिंदू धर्म है, பௌத்த மதம் இருக்கு, गौतम धर्म है சிங் இருக்குங்க, और सिख मत धर्म है। என்னெல்லாமோ இருக்கு. अलग अलग धर्म है। நீங்க இந்த பைபிளை மட்டும் பார்த்துக்கிட்டு இதுலயே நிக்கீங்க. आप केवल बाइबल को देखते हैं, उसी स्थान पर खड़े हैं, அதனால உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. इसलिए आपको पता नहीं चलता। நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு பேசுறாங்க. बहुत सारे बच्चे बातें करते हैं। அப்ப காரணம் என்ன? इसका मतलब क्या है? வேதாகமத்தை வாசிக்கல. क्योंकि कलाम को नहीं पढ़ते। பைபிளுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் நம்ம தியானித்தால் कलाम के बहुत सारे बातों को यदि ज्ञान करें, உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும்
இப்ப சமீபத்துல வந்தது. दुनिया का सारा धर्म अभी समीप थोड़े समय पहले आया। இஸ்லாம் மதம் எப்ப வந்தது? इस्लाम का धर्म कब आया? இயேசுவினுடைய சிலுவை மரணத்துக்கு பிறகு 500 வருஷம் கழிஞ்சு வந்தது. यीशु मसीह के क्रूस के मरण के 500 वर्ष के बाद आया। இன்னும் என்னதாமோ இருக்கு, எல்லாமே இடையில தான் வந்திருக்கு. और ये सारी बातें बीच समय पर आया है। ஆதாம் காலத்துல இருந்து लेकिन आदम से लेकर ஒரே ஒரு தெய்வம், एक ही खुदा, சர்வ வல்லமுள்ளவர், वो सर्वशक्तिमान है ஒரே ஒரு பாஷை இருந்தது. और वो सारी भाषा है। நோவா காலத்து வரைக்கும் ஒரே ஒரு பாஷை தான். और नूह के जमाने तक एक ही भाषा था। அங்க நீதி நியாயம் செய்யாததை கர்த்தர் பார்க்கிறார். और वहाँ पर धर्मी से चलने वाले को प्रभु देखता है। அவர்களை வேறுபடுத்தி அவங்களை காப்பாற்றினார். और उन्हें अलग करके उन्हें उनके सारे लोगों से बचाए रखा, संभाले रखा। நோவா காலத்து வரைக்கும் எந்த பாஷை? ஒரே ஒரு பாஷை தான். नूह के जमाने तक केवल एक ही भाषा थी ஒரே ஒரு மார்க்கம் தான், மதம் தான். और एक ही धर्म था, एक ही रास्ता था। 2000 வருஷம் 2000 साल நிறைய காரியம் நிறைய பேருக்கு இல்லங்க. बहुत सारी बातें बहुत लोगों के पास नहीं थी। தெரியுமா தெரியாதா நமக்கு? क्या आपको पता है या அப்ப नहीं? ஏதாவது மதம் இருந்ததா? क्या और कोई धर्म था? ஒரு மதம் கிடையாது, மார்க்கம் கிடையாது. और कोई धर्म नहीं था और कोई बातें नहीं थी। ஒரே ஒரு மார்க்கம், एक ही मार्ग, அது தேவனுடைய மார்க்கம், और वो प्रभु का मार्ग அது है। மனச்சாட்சி மார்க்கம். और वो अपने मन के सही तरीके से चलने वाला தேவனுடைய मार्ग। ஜனங்கள் நிறைய வருஷம் வாழ்ந்தாங்க. और प्रभु के लोग बहुत साल तक जीवन बिताए। ஆபிரகாம் அந்த ஆதாமுடைய வம்சம் பாருங்க, 800 வருஷம் 1000 வருஷம். अब्राहम के वंश के अंदर वो 800 साल तक उन्होंने राज्य किया। அவர்கள் எல்லாரும் தேவனை அறிந்தவர்கள். और वो सारे लोग प्रभु को जानने वाले बने வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாது. और कोई बात उन्हें पता नहीं था। அப்படிப்பட்ட உலகத்திலேயே அநீதி உள்ளவர்கள் இருந்தார்கள். और ऐसे समय पर अन्याय करने वाले थे। அதனாலதான் நோவா காலத்தில் தேவன் பேழை மூலமாக ஒரு கூட்டத்தை ரட்சித்து ஒரு உலகம் அழிக்கப்பட்டது. और इसलिए नूह के जमाने पे प्रभु ने एक झुंड को बचाया, बाकी सबको नाश कर दिया। அதுக்கு பிறகுதான் और उसके बाद நோவா காலத்துக்கு பிறகுதான் और नूह के जमाने के बाद உலகத்தில் உள்ள எல்லா வழிகளும் நிறைய வந்திருக்கு. और दुनिया में बहुत अलग अलग मार्ग आए हैं விஞ்ஞான மார்க்கம் கலந்தது. और बहुत अज्ञान का मार्ग मिल चुका। எது वரைக்கும் எதுக்கு பிறகு? इसके बाद हुआ நோவா காலத்துக்கு பிறகு. नूह के जमाने के बाद। ஆனால் தேவன் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார். लेकिन फिर भी प्रभु ने अपने लिए एक झुंड को हमेशा के लिए रखा था। ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறது? अब्राहम के बारे में जब कहा तो क्या कहता है தகப்பனார் தேரா விக்கிரகாராதன கூட்டத்தில் தான் இருந்தார். और उसका पिता जो तेरह जो है वो मूर्ति पूजा के अंदर है। இது எப்ப இருந்தது? नोवा காலத்துக்கு பிறகு. और वो कब है? वो नूह के जमाने के बाद। இன்னைக்கு நம்ம எப்படி உலகம் எவ்வளவு மோசமான நிலையில இருக்கு பாருங்க. और अब वो मूसा कहाँ पर किस स्थान पर है? देखिए दुनिया நம்முடைய காலத்துல हमारे समय पर दुनिया किस स्थान पर है? நம்முடைய பிள்ளைகள் வெளியே போறாங்க. अब हमारे बच्चे बाहर जाते हैं, எல்லாத்தையும் பார்க்காங்க. बाहर की सारी बातों को देखते हैं। இப்ப அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. अब उन्हें शंका होती है எது ரைட்? कौन सा बात सही है? கோயிலுக்கு போறதுனால தான் நம்ம கிறிஸ்தவன். हम तो कलीसिया में जाते हैं इसलिए हम मसीहा के हैं। நான் இஸ்லாம் குடும்பத்துல பிறந்தா நான் முஸ்லிமா இருக்கேன். और यदि मैं कोई इस्लाम धर्म में जन्म देता हो तो मैं मुस्लिम होता। நிறைய பேர் யோசிப்பாங்க. बहुत सारे लोग सोचते हैं। ஆண்டவர் சொல்கிறார், प्रभु कहता है இன்னைக்கு நீ வேதத்தை கற்றுக் கொடுக்க. तेरे बच्चों को तू कलाम को सिखा दे। நிறைய ரகசியங்களை வேதாகமத்துல கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். बहुत सारे रहस्य को प्रभु ने इस कलाम के अंदर लिखा है। ஆண்டவரை பத்தி சொல்லும்போது प्रभु के बारे में कहता है லூக்கா 4:16 வசனம், लोग चौथा अध्याय के अंदर 16 वचन 4:14 4 के अंदर 16। फिर वह नासरत में आया जहां पाला पोसा गया था और अपनी रीति के अनुसार सबत के दिन आराधनालय में जाकर पढ़ने के लिए खड़ा हुआ। ஆண்டவர் வந்து தன்னுடைய வழக்கத்தின்படியே சபைக்கு போனார் என்று. प्रभु अपने रीति के अनुसार सबत के दिन कलीसिया में गया। யூத ஜனங்கள் தன்னுடைய குழந்தைகளை அப்படி வளர்த்திருக்காங்க. और यहूदियों ने अपने बच्चों को ऐसे बढ़ाया है அது அவங்களுக்கு வழக்கம். और वो उनका आदत है। சபைக்கு போறது, வேதாகமம் வாசிக்கிறது, कलीसिया அவங்களுடைய பழக்க வழக்கம். कलीसिया में जाना और वहाँ के पुस्तक को पढ़ना ये उनका आदत है। அடுத்து பாத்தீங்கன்னா மார்க்லயும் கூட அப்படி எழுதி இருக்கிறது. और उसके बाद मार्कुस की किताब में भी यही लिखा है। தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய வழக்கத்தின்படியே தேவனுடைய வார்த்தையை கேட்க போனார். और प्रभु के बच्चे अपने रीति के अनुसार वचन को पढ़ने के लिए जाते हैं। அப்போஸ்தலர் பவுல் 17வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது வசனத்தை சொல்கிறார். प्रेरित पौलुस के अंदर प्रेरितों के अंदर
17वां अध्याय पर कहता है இரண்டாவது வசனத்துல दूसरे वचन पर பவுலும் கூட தன்னுடைய வழக்கத்தின்படி நிறைய காரியங்களை செய்கிறார். पौलुस भी अपने रीति के अनुसार बहुत सारे कार्य को करता है। எல்லா யூத ஜனங்களும் सारे यहूदी लोग தங்களுக்குன்னு ஒரு வழக்கம் இருந்தது. और अपने लिए एक रीति है வேதாகமத்தை வாசிக்கிறது, कलाम को पढ़ना, தேவ சித்தத்தை புரிந்து கொள்கிறது. प्रभु की मर्जी को जान लेना, இந்த குடும்பம் தான் உலகத்துல காக்கப்படுகிறது. और यही परिवार दुनिया में बचाया जाता है। நம்முடைய கரங்கள்ல தேவன் கொடுத்த ஒரு பொறுப்பு. और हमारे हाथों में प्रभु की ओर से दिया गया एक जो जिम्मेदारी। 2 தீமோத்தேயு புத்தகத்துல दूसरा तीमुथी का किताब யாராவது வாசிக்கணும்? 2 தீமோத்தேயு 1:5 வசனம். दूसरा तीमुथी का किताब पहला अध्याय का 5वां वचन। मुझे तेरे उस निष्कपट विश्वास की स्तुति आती है जो पहले तेरी नानी लुईसा और तेरी माता यूनेट में था, और मुझे निश्चय है कि मुझ में भी है। அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்களுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். தீமோத்தேயு புத்தகத்துல तीमुथी की किताब के अंदर தீமோத்தேயை பற்றி அப்போஸ்தலன் பவுல் ஒரு சாட்சியாக ஒரு காரியத்தை சொல்கிறார். तीमुथी के बारे में पौलुस एक बात को कहता है। அவனுடைய குடும்பம் விசுவாசம் உள்ள ஒரு குடும்பமா இருந்தது. उसका विश्वास जो है एक इसका परिवार विश्वास का परिवार था। அவங்க பாட்டி, அவங்க அம்மா எல்லாரும் இந்த விசுவாசத்துல வளர்ந்துருக்காங்க. और उसके दादा, उसकी नानी, उसकी माँ सब विश्वास में बढ़ते रहे। ஆனா பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது पौलुस एक जगह पर कहता है, இந்த பவுலுக்கு அம்மா யாரு? पौल की माँ कौन है? யூத ஸ்திரீ. एक यहूदी स्त्री है। தீமோத்தேயுடைய தாயார் யாரு? तीमुथी की माँ एक यहूदी स्त्री है। யூத ஸ்திரீ. அப்பா யாரு? उसका पिता कौन है? கிரேக்க ஸ்திரீ. और एक கிரேக்க, அவருடைய அப்பா வந்து கிரேக். उसका पिता ग्रीक का है। கிரேக்கருடைய வழக்கம் வேற, யூதருடைய வழக்கம் வேற. ग्रीकों का रीति रिवाज अलग है और जो यहूदियों का रीति रिवाज अलग है। எப்படியோ மிக்ஸ் மேரேஜ் நடந்திருக்கு. कैसे तो उन्होंने शादी कर ली, ஆனா இவர் வாலிப பிராயத்துல தான் தீமோத்தேயுவை சந்திக்கிறார். लेकिन जवानी में तीमुथी इसको मुलाकात करता है। இவர் சந்திக்கும் போது और जब मुलाकात करता है இந்த தீமோத்தேயுவை தன்னோட கூட்டிட்டு போறதுக்கு அவர் பேசுகிறார். तीमुथी को अपने साथ ले जाने के बारे में बातें करता है। அங்க கூட்டிட்டு போகும்போது என்ன செய்தார்? और ले जाने के समय पर क्या करता है? அந்த இடத்துல இருந்த அநேக கிரேக்கர்கள் और उस समय जगह पर रहने वाले बहुत सारे यूनानी இந்த தீமோத்தேயை பற்றி தெரியும். इस तीमुथी के बारे में वो जानते हैं। அடுத்து அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் தெரியும். उसके माता पिता को सब जानते हैं। தயவுசெய்து வாசிக்கலாம் 16வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். प्रेरितों का 16वां अध्याय। நான் வாசிக்கிறேன் கவனிங்க. அப்போஸ்தலர் 16:2 வசனம். प्रेरितों का 16 दूसरे से मैं पढ़ता हूँ। அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினான். और पौलुस ने सोच इच्छा की कि वह उसके साथ ले चले। தீமோத்தேயுவை பவுல் தன்னோட கூட்டிக் கொண்டு போறதுக்கு விரும்புகிறார். तीमुथीस को पौलुस अपने साथ ले जाने का इच्छा करता है। அவருடைய தகப்பன் கிரேக்கன் என்றும் और उसका पिता यूनानी था। அவ்விடத்தில் இருந்த யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியினால் और यहाँ के सारे यहूदी जानते थे, इसीलिए அவர்கள் நிமித்தம் பவுல் தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார். और उनके कारण पौलुस तीमुथीस का कटना करता है। இவர் விருத்த சேதனம் பண்ணும்போது எத்தனை வயசு இருக்கும்? अब इसका कटना किए जाने के समय पर इसका उम्र कितना होगा? 16 वयசுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். करीब 16 उम्र होना चाहिए। ஆனா எப்போ விருத்த சேதனம் பண்ணணும்? और कब कटना करना चाहिए? எப்போ பண்ணணும்? कब करना चाहिए? 8வது நாள்ல பண்ணணும். बच्चे के जन्म होकर 8वें दिन में करना चाहिए। क्या பண்ணல? क्यों नहीं किया गया? அப்பாவுக்கு இஷ்டம் கிடையாது. क्योंकि उसके पिता को इच्छा नहीं था। அவர் கிரேக்கர். वो तो एक यूनानी है। அவரு யூத பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. वो यहूदी स्त्री से शादी तो कर लिया। பிறந்த 8வது நாள்ல விருத்தசேதனம் பண்ணிருக்கணும். जन्म होकर 8वें दिन में कटना किए जाना चाहिए। தீமோத்தி அம்மா சொல்லிருப்பாங்க, பாட்டி சொல்லிருப்பாங்க, ஐயா பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ணணும். तीमुथीस के जो माँ ने या उसकी नानी ने कहा होगा उसको कटना करना है। கிரேக்கனாகி அவனுடைய தகப்பன் பண்ண விடல. लेकिन यूनानी उसके पिता ने उसे कटना करने नहीं छोड़ा। இப்படிப்பட்ட நிலையில और ऐसे परिस्थिति में அவங்க அம்மா அவளை எப்படி வளர்த்தாளா? उसके माँ ने उसको कैसे बढ़ाया है? முதல் வாசிக்க வசனத்தை 2 தீமோத்தேயு புத்தகம் दूसरे तीमुथी का किताब முதல் அதிகாரம் 5வது வசனம். पहला अध्याय का 5वां वचन पढ़ेंगे।
அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்களுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வீட்ல உள்ள சூழ்நிலையை நீங்க பார்க்கணும். इस घर के अंदर की परिस्थिति को आप देखिए। விருத்தசேதனம் பண்ண விடல அப்பா. उसके पिता ने खतना करने को नहीं दिया, ஆனா அவ தாய் என்ன செய்திருக்கிறா? लेकिन उसकी माता ने क्या किया? புதிய ஏற்பாடு அவ கையில கிடையாதுல. नए नियम तो उनके पास नहीं था, பழைய ஏற்பாடு மட்டும் தான் இருக்கு. केवल पुराना नियम ही हाथ में है। விசுவாச குடும்பத்தார். लेकिन वो विश्वास के परिवार वाले, பாரம்பரியத்துல வளர்ந்திருக்காங்க யாரு? அந்த அவங்களுடைய அம்மா அவங்க பாட்டியல்ல. और उनके माता उनके पिता सब उस यहूदी के उस निवास के अनुसार चले। பிள்ளையா இருக்கும்போது தீமோத்தேயுக்கு விசுவாசத்தை போதித்திருக்கிறார். और जब वो छोटा बच्चा था तब उसके विश्वास की बातों को सिखाया है, விருத்தசேதனம் பண்ண முடியல. और उसको खतना नहीं किया गया, அப்பா இடைஞ்சலா இருக்கிறாரு. और उसके पिता रुकावट है। ஆனா நான் தேவனுடைய வழியை நிச்சயமா தெரிஞ்சுக்கிறேன். लेकिन पिता के रास्ते को ठीक से उन्होंने जाना है। வழி இல்லாத வீட்டுக்குள்ளேயே ஒரு விசுவாசி வளர்ந்திருக்கான் பாருங்க. और जहाँ पर कोई रास्ता नहीं था वहाँ पर एक विश्वासी बड़ा है। தகப்ப சப்போர்ட் கிடையாது. पिता का कोई मदद ஆனா नहीं। தாய் அவனை நல்ல விசுவாசத்துல उसकी வளர்த்திருக்கிறார். माता ने उसे अच्छे से ज्ञान में सिखाया है। இன்னைக்கு நமக்கு ஒரே குடும்பத்துல அம்மா அப்பா சப்போர்ட் இருக்கு. आज हमें एक ही परिवार में माता पिता का सपोर्ट है। ஆனா பிள்ளையை நீ விசுவாசத்தை வளர்க்கல அப்படின்னா यदि आपने अपने बच्चों को विश्वास में नहीं बढ़ाया तो ஒரு பாருங்க அவன் நரகத்துல போய் வேதனைப்படுறான். वो नरक में जाकर वहाँ पर तकलीफ सहता है। அவன் சொன்னா எங்களுக்கு யாரும் போதிக்கல. हमें किसी ने सिखाया नहीं। எங்க வீட்டுல இருக்கிற 5 பேருக்குமே ஒண்ணும் தெரியாது. मेरे घर के अंदर 500 भाई हैं, किसी को नहीं पता। அவனும் செத்தாங்க தான் வருவான். वो भी मर जाएंगे तो इसी स्थान पे आ जाएंगे। அதனாலதான் அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். इसीलिए उन्हें प्रभु सिखाता है। பேரஸ்ல இருந்து ஒரு சத்தம் வருகிறது. परदेश में से एक आवाज आती है, பரலோகத்துக்கு வரணுமா? स्वर्ग में आना है। மோசேயின் ஆகமம் இருக்கிறது. मूसा का पुस्तक है, தரிசன ஆகமம் இருக்கிறது. भविष्यवक्ताओं का पुस्तक है। செவி கொடுக்கலன்னா நிச்சயமா उसका पालन नहीं करे तो वो जरूर नरक की ओर चला जाएगा। வழி இல்லாதவளே தன்னுடைய பிள்ளையை வளர்த்துக்க பாருங்க. और जो रास्ता नहीं है वो लोग ने वैसे अपने बच्चों को बढ़ाया है। வாழ வழி இல்லாதவா தன்னுடைய பிள்ளையை அந்த மாதிரி நல்ல வழியில और வளர்த்துக்க. जिनको जीवन बिताने में सही मदद नहीं है वो लोग भी अपने बच्चों को सही रास्ते पे बढ़ाएंगे। தீமோத்தேயை பற்றி பவுல் அப்படி ஒரு சாட்சி சொல்லுகிறார். तीमोथी के बारे में पौलुस ऐसा ही गवाही देता है, என்னுடைய உத்தம குமாரன் சொல்லுகிறார். मेरा उत्तम पुत्र करके कहता है। 1 தீமோத்தேயில் சொல்லுகிறார், தீமோத்தேயை அவனை நினைத்து நான் மிகவும் पहले சந்தோஷப்படுகிறேன். तीमोथी में कहता है, तीमोथी तेरे बारे में सोचकर मैं बहुत आनंदित होता हूँ, அவனுடைய கண்ணீருள்ள ஜெபத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். और तेरे आंसू के प्रार्थना को मैं याद करता हूँ। எப்படி ஒரு பையனை வளர்த்திருக்க பாருங்க அவங்க அம்மா. कैसे उसकी माता ने उसे बढ़ाया है देखिए। காரணம் பைபிள் சொல்கிறது, और बाइबल में लिखा है, தீமோத்தேயுடைய பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் तीमोथी के माँ के अंदर रहने वाला विश्वास தன்னுடைய மகளுக்கு அவங்க சொல்லிருக்காங்க. अपने बच्चों को भी उसने सिखाया। அவங்க மக தவறான இடத்துல மேரேஜ் ஆயிட்டு, उनकी बेटी ने दूसरे जगह पर शादी तो कर ली, ஆனாலும் தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய மகனாகிய தீமோத்தேயுக்கு போதித்தார். लेकिन अपने विश्वास को अपने बच्चे तीमोथी को सिखाई है। இந்த வேதாகமத்தை நானும் தீமோத்தேயு மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். और इस कलाम को हमें भी तीमोथी के समान सिखाना है। வேதமே என்னை சத்தியத்துல நடத்தும். कलाम ही मुझे सत्य में நம்ம चलाएगा। பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வேதாகமம் தெரிஞ்சிருக்கணும். और हमारे बच्चे सबको वो कलाम पता ஒவ்வொரு होना பண்டிகையை चाहिए। பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். और हर एक त्योहार के बारे में पता होना ஓய்வு நாளை चाहिए। பற்றி தெரியணும். विश्राम के दिन के बारे में पता होना ஆண்டவருடைய चाहिए। வருகை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். प्रभु के आगमन के बारे में पता होना சண்டே चाहिए। கிளாஸ்ல படிக்கும் முந்தையே நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். संडे क्लास के पढ़ने के पहले ही पता होना चाहिए। எஸ்ரா புத்தகத்துல வாசிக்கும் போது इस्रा की किताब में लिखा है, எஸ்ரா பத்தி ஒரு நல்ல சாட்சி அதுல இருக்கிறது. इस्रा के बारे में एक अच्छा गवाही दिया गया है। எஸ்ரா புத்தகம் इस्रा का किताब 7வது அதிகாரம் 7वां अध्याय 6வது வசனம். 6 वचन, 7ல 6வது வசனம். 7वां अध्याय का 6 இந்த वचन। எஸ்ரா यही इस्रा இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே और मूसा की व्यवस्था के विषय में जिसे इस्राएल के परमेश्वर यहोवा ने दी थी, தேறினவராயிருந்தான். எல்லாவற்றிலும் முதன்மையானவராயிருந்தான். निपुण शास्त्री था करके लिखा है, उसे बहुत ज्ञान था। ஆகவேதான் தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தது. इस कारण प्रभु का हाथ उसके ऊपर था, ஆகவே அவன் கேட்டது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார். इसीलिए उसने जो भी मांगा प्रभु ने उसे दिया। வழி நமக்கு தெரியணும்.
हमें रास्ता पता होना चाहिए। உள்ள ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா हमारा बच्चे अगर आशीषित बनना है, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்। हमारा परिवार यदि आशीषित बनना எஸ்ரா है, ஒரு நல்ல சாட்சி। इज़रा एक अच्छा गवाही है। வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் போது आप कलाम को अच्छे से पढ़ने के समय पर வேதத்துல நிறைய காரியம் சொல்லிருக்கு। कलाम के अंदर बहुत सारी बातों को बताया गया। ஆண்டவர் ஒரு பொல்லாத ஆளு மாதிரி காமிச்சிருக்கார்। प्रभु को एक बुरा व्यक्ति के बारे में दिखाया गया क्या? தேவன் அன்புள்ளவரா காமிச்சிருக்கு। या फिर प्रभु प्रेम करने वाले के समान दिखता இந்த है? ஆண்டவர் எப்படி காமிச்சிருக்குது பைபிள்? या कलाम के अंदर प्रभु का वचन कैसे दिखाता है? அப்போஸ்தலர் சொல்றாங்க, प्रेरित कहते हैं, இயேசுவானவரை பார்த்தோம், हम यीशु को देखते हैं, அவரை தொட்டு பார்த்தோம், उसे छू कर देखे அவர் கூட நாங்க இருந்தோம், और उसके संग हम थे। காணப்படாத தேவனுடைய மகிமையை நாங்கள் கண்டோம்। अनदेखा प्रभु को हमने उसके अंदर देखा। அவர் பேசுனது போல யாருமே பேசல। उसके समान किसी ने बातें नहीं की। அவருடைய மனதுருக்கம், और उनका जो मन पे तरस का नाम அவருடைய தாழ்மை, और उनकी नम्रता யாரையுமே புறம்பே தள்ளாத ஒரு ஆண்டவர், और किसी को दूर न करने वाला प्रभु, யாரை குற்றம் சாட்டாத ஒரு தெய்வம், किसी को दोषी नहीं ठहराने वाला प्रभु, இப்படிப்பட்ட மகிமையான தெய்வத்தை நாங்கள் விட்டு எப்படி போக और முடியாது? ऐसे प्रभु को छोड़कर हम कैसे पीछे हटे? இந்த வேதாகமத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்। इस कलाम को हम अपने बच्चों को सिखाएं தேவனுடைய அன்பு, और प्रभु का प्रेम, அவருடைய மனதுருக்கம், प्रभु का तरस பழைய करना। ஏற்பாட்டுல அவங்களுடைய வல்லம் எப்படியெல்லாம் வழங்கிச்சு, पुराने नियम पर उसका सामर्थ्य कैसे कैसे प्रकट हुआ। இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்ணீரை காண்கிறதே, इस्राएलियों के आंसू को देखने वाला खुदा, அவர் அப்படியே ஒரே ஒரு மனிதனை அனுப்பி 25 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை வெளியே கொண்டு और வந்தார்। वो एक ही व्यक्ति को बेचकर करीब 25 लाख लोगों को बाहर ले ஒரே आया, ஒரு மனிதன், और एक ही ஒரே मनुष्य ஒரு தீர்க்கதரிசி और एक ही भविष्यवक्ता மோசே மூலமாக मूसा के द्वारा பல லட்சம் இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வருகிறார்। लाखों इस्राएलियों को वहां से बाहर ले आया। காரணம் என்னன்னா கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால, इसका कारण क्या है? मसीहा उनके संग था தன்னுடைய ஜனத்தை வேறு பிரித்து வெளியே கொண்டு வருகிறார்। और अपने बच्चों को वो बाहर ले आता है। செங்கடல்ல ஒரு பெரிய அதிசயம், और लाल समुद्र एक बहुत बड़ा अद्भुत है, அவங்களுக்கு வெளியே நல்ல வழி காண்பித்தது। उनको एक अच्छा सा रास्ता அதை दिखाया பின்தொடர்ந்து வந்த சத்துருவை, और उसके पीछे चलने वाला शत्रु को, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னால் வருகிறான் பார்வோன் அவனுடைய சேனை। इस्राएलियों के पीछे फेरोन और उसकी सेना आती है। கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை மறக்கவே இல்லை। प्रभु अपने लोगों को नहीं भूला। மோசே சொல்கிறாரு, मूसा कहता है, உன்னுடைய எதிரி இன்னைக்கு பார்க்க இனி ஒரு நாள் பார்க்க மாட்டேன், तेरा विरोधी को जो आज तू देखता है उसे दोबारा कभी नहीं கர்த்தர் देखेगा, யுத்தம் பண்ணுவார், और प्रभु युद्ध करेगा, தேவன் நம்மளோட கூட இருப்பார்। और प्रभु हमारे साथ है। பார்வோனை பற்றி, फेरोन के அழிவை समान, பற்றி, उसके नाश के समान, அவங்களுடைய சரீரமெல்லாம் செத்த பிரேதமாக கிடந்தது। और उसका शरीर वहां पर नाश होकर पड़ा रहा। வனாந்தரத்தில் எப்படி நடத்தினார், जंगल में कैसे चलाया, அவங்களுக்கு எப்படி தண்ணீர் கொடுத்தாரு, और उन्हें कैसे पानी அவங்களுக்கு पिलाया, எப்படி சாப்பாடு கிடைச்சது, और उनको कैसे भोजन मिला। ஒவ்வொரு அதிசயம் அற்புதத்தை வேதாகமத்துல கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார்। और वैसे अद्भुत कार्य को प्रभु ने कलाम में लिखे रखा। எப்படி பாவிகள் அழிக்கப்பட்டார், कैसे पापी नाश किए गए, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிபடாத எரிகோவின் மதில் எப்படி உடைக்கப்பட்டது, इस्राएलियों को रास्ता नहीं देने वाला यरीहो का दीवार कैसे तोड़ा गया, அது உள்ள இருந்த ஒரு வேசியை கூட கர்த்தர் எப்படி ரட்சிக்கிறார்। उसके अंदर की एक वेशी को कैसे प्रभु ने बचाया। மொத்தத்துல நீங்க வேதாகமத்தை பாத்தீங்கன்னா आप यदि कलाम को देखें, யாரா இருந்தாலும் சரி, कोई भी क्यों ना रहे, வேதத்தை மட்டும் நம்பினாங்கன்னா कलाम को यदि पहचाने, அவர் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார்। उनके जीवन की सारी परिस्थिति को प्रभु बदलता है। இருக்கிற நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன்। और यहाँ पर रहने वाले सबको सोच कर देखिए, நிறைய பேருக்கு சொந்த வீடு கிடையாது, बहुत लोगों को खुद का घर नहीं, நல்ல சம்பளம் கிடையாது। अच्छा पगार नहीं। இப்ப நீங்க வேதாகமத்தை கொஞ்சம் வாசித்து आप कलाम को भी पढ़ते हैं, எனக்கு நல்ல வீடு கிடைக்குமா, क्या मुझे अच्छा घर मिलेगा, நல்ல வேலை கிடைக்குமா, क्या अच्छा काम मिलेगा, ஒரு நல்ல சுதந்திரமான ஒரு விடுதலையோட நான் வாழ क्या முடியுமா, अच्छा स्वतंत्रता से मैं रह सकता हूँ, தேவன் விரும்புகிற விசுவாச வாழ்க்கையில இருக்குமா। प्रभु जो चाहता है वो विश्वास मेरे अंदर होगा। இந்த வேதத்தை நீங்க வாசிங்கன்னா முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்கணும்। और ये कलाम को आप पढ़ोगे तो होगा या नहीं होगा पता चलता है। நம்மளை விட மோசமான ஆள்லாம் மேல வந்திருக்காங்க, हमारे से बुरे लोग भी ऊंचे स्थान पर आ चुके ஆனா हैं। நம்ம இயேசுவோட இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், हम यीशु के लहू से धोए गए हैं। நம்முடைய விசுவாசம் ஆண்டவருக்கு மேல இருக்கு। हमारा विश्वास प्रभु के अंदर है। ஆனா ஏன் மேல நான் நம்பிக்கை வைக்க கூடாது, தேவனுடைய வார்த்தைக்கு மேல வைக்கணும்। और मैं अपने ऊपर नहीं बल्कि प्रभु के ऊपर भरोसा करना அவர் चाहिए। எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் वो இருக்கிறார்। सारे चीजों को पूरा करता है।
है। இந்த வார்த்தைகளை நான் என் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். और ये वचन को मैं अपने बच्चों को सिखाना चाहिए। ஆரம்பத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார். और आरंभ में प्रभु एक बात को कहता है, மனிதன் தனித்து இருப்பது நல்லதல்ல. मनुष्य अकेला रहना अच्छा नहीं। ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனிதன் தனிமையாக இருந்தா தனிமையா யோசித்து சோர்வடைஞ்சிருவான். और मनुष्य अकेला रहेगा तो अकेले विचार करके वो एक निराश हो जाएगा। ஆகவே அவனுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். इसलिए उसको एक सहारा चाहिए। அப்போ ஒரு மனிதன் தனித்து வாழக்கூடாது அப்படிங்கிறது தேவ சித்தம். प्रभु चाहता है कि एक मनुष्य अकेला ना रहे। ஆனா அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு அவருக்கு தோல்வி அடைந்து விட்டது. और उसको दिया गया सुरक्षा वो एक खरावट में आ गया। இப்ப நமக்கு பாதுகாப்பு என்னது? अभी हमारा सुरक्षा कौन है? ஆண்டவரே சொல்கிறார், प्रभु को कहता है, நான் உங்களை திக்குச்சொல்லாய் விடேன். मैं तुम्हें अनाथ न छोड़ूंगा। நான் உங்களுக்கு தேற்றபலனாகிய பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். मैं तुम्हें एक पवित्र आत्मा को भेजूंगा। தேவனே ஆவியானவராக வந்து இறங்கி அவரோட வாசம் प्रभु பண்ணுகிறார். खुद पवित्र आत्मा बनकर हमारे बीच में आता है। பரிசுத்த ஆவி என்பது ஒரு தனி நபர் அல்ல. पवित्र आत्मा एक अकेला एक अलग व्यक्ति नहीं, அவர்தாமே தனியாக வந்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். और वही खुद आकर हमारे अंदर निवास करता है, நம்மை காத்துக்கொள்ளும்படி हमें संभालने के लिए। பைபிள் சொல்லுது, அவர் போதிப்பார், बाइबल कहती है वो हमें அவர் सिखाएगा, சத்தியத்தில் நடத்துவார், वो सत्य में चलाएगा, நீதியை நியாயத்தை வெளிப்படுத்துவார். धार्मिकता की बातों को प्रकट करेगा। தேவன் நம்மோடு இருக்கிறதை உணர்ந்து கொள்ள प्रभु முடியும். हमारे संग है यह महसूस कर सकते हैं। நிருபங்கள் எழுதும்போது கிறிஸ்து உனக்குள்ள வாசமாயிருக்கிறார். और जब वो उस पत्र में लिखता है तो वो कहता है मसीहा तुम्हारे अंदर निवास करता है। இன்னொரு வசனம் சொல்லுது, और एक பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கு. और एक जगह पर लिखा है पवित्र आत्मा तुम्हारे अंदर है। இன்னொரு இடத்துல தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்கு. और एक जगह पर लिखा है कि प्रभु की आत्मा तुम्हारे अंदर है। மொத்தத்துல தேவனுடைய மகிமை அல்லது தேவனுடைய ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். और परमेश्वर की आत्मा हमारे अंदर है। நீ தனித்து வாழ முடியாது. तो अकेला नहीं जीवन बिता ஆகவேதான் நீ सकता। நிச்சயமாக தேவ ஆவியோடு வாழ வேணும். और इसलिए तो निश्चय प्रभु के अंदर निवास करना। கர்த்தர் உன்னை காப்பாற்ற வல்லமுள்ளவரா இருக்கிறார். प्रभु तुम्हें संभालने के लिए योग्य है। பைபிளை வாசிக்கல அப்படின்னா, यदि बाइबल को नहीं पढ़े, இல்ல பைபிளை தியானிக்கல அப்படின்னா, बाइबल को यदि ध्यान न करें, கைவிடப்பட்டவர்களாக இருப்போம். आज छोड़े जाए लोगों के समान। எல்லாம் நமக்கு கைகூடி வரணுமா? क्या हमारे लिए सब कुछ सफल होना நல்லா चाहिए? இருக்கணுமா? क्या सब कुछ पूरा होना என்ன चाहिए? வேலை செய்தால் ஆசீர்வாதமா இருக்கணுமா? और सारा आशीष हमारे लिए पूरा परिपूर्ण होना தாவீது चाहिए। சொல்கிறார், दाऊद कहता है, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் யாரு பிரியமாக வாசிக்கிறார் प्रभु के वचन में जो रात और दिन ध्यान लगा के पढ़ता அவனே है பாக்கியவான். वो धन्य है। நதி ஓரத்துல நடப்பட்ட மரத்தை போல கனி கொடுப்பான். नदी के किनारे चलने वाला जो लगाया गया है वो फलदारी होगा। அவன் என்ன செய்தாலும் பாக்கியம் அப்படின்னு போட்டான். और वो कोई भी काम क्यों ना करे वो सफल ही होगा। அவன் தான் பாக்கியவான். वही धन्य है। எஸ்ரானுடைய வாழ்க்கையில इस तरह के जीवन पे தன்னுடைய இருதயத்தை வேதாகமத்துக்கு நேராய் பக்குவப்படுத்தபடினா अपने हृदय को प्रभु की ओर वो ठीक से चलाता है। इसलिए அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க जो பண்ணுவார். भी उसने किया प्रभु ने सफल किया। அவன் என்ன நினைச்சா அதெல்லாம் ஆசீர்வாதமா जो भी उसने सोचा सब कुछ वहाँ पर आशीषित हुआ। 118 119 और भजन संहिता के अंदर 118 और 119 இந்த ரெண்டு சங்கீதத்தையுமே எஸ்ரா தான் எழுதி இருக்கிறார். ये दोनों भजन संहिता को इस्रा ने लिखा। அவர் தேறின வேதபாரகன். और वो बहुत ही ज्ञानवान அவருடைய है। கட்டளை, அவருடைய கற்பனை, அவருடைய போதனை எல்லாத்தையும் தனித்தனியே எழுதுகிறார். और उसका सिखाना, उसका शिक्षा, उसकी आज्ञा ये सब अलग अलग करके लिखा है। பைபிள்ல அடிக்கடி ஆண்டவர் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். बार बार प्रभु भी कुछ बातों को बार बार याद दिलाता है। ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு प्रभु पुनरुत्थान में उठने के बाद 24:44 लूक के 24 के अंदर 44 के अंदर மோசேயின் ஆகமத்தையும் और मूसा का व्यवस्था தீர்க்க தரிசனத்தையும் और भविष्यवक्ता का किताब சீஷர்களுக்கு கர்த்தர் சுட்டி காண்பித்தார். अपने चेलों को प्रभु ने बताया அவருடைய இருதயத்தை திறந்தார். और अपने बच्चों के लिए हृदय को खोल दिया। இருதயம் புரிந்து கொண்டது. जो उनके हृदय ने उस बातों को सीख ली। பவுல் प्रेरित पौलुस அப்போஸ்தலர் நடவடிக்கை 28வது அதிகாரத்துல प्रेरितों का 28वां अध्याय के अंदर 23வது வசனத்துல 23वें वचन के अंदर இவர் மோசேயின் ஆகமத்தையும் और ये मूसा का व्यवस्था தீர்க்க को தரிசனத்தையும் भविष्यवक्ता की किताब தன்னிடத்தில் को வந்த எல்லா யூதர்களுக்கும் விவரித்து காண்பித்தார். अपने अंदर के सारे लोगों को उस बातों को जांच कर बताया। இவரே மேசியா என்று வெளிப்படுத்தி यही காண்பித்தார். मसीहा है करके बताया। இவர்தான் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க और முடியும். यही तुम्हें पाप से छुड़ा सकता है। இவர்தான் உன்னை ரட்சிக்க முடியும். और यही तुम्हें छुड़ाएगा
किया। ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ஒரே ஒரு விஷயம்தான். प्रभु का इंतजार एक ही बात पर है। அவருடைய தீர்மானம் என்னது? उसका निर्णय क्या है? தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? प्रभु क्या चाहता है? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கிறான். और उसको जो विश्वास करता है वो नाश नहीं होगा बल्कि बचाया जाएगा। வேதாகமம் முழுசுலயும் कलाम के अंदर தேவனை நான் பிரியப்படுத்தணும் அப்படின்னா प्रभु के लिए यदि हमको प्यारा बनना है ஒரே ஒரு வழிதான். एक ही रास्ता, சரண்டர் ஆயிடணும் ஒரு उसके சம்பவம். समूह में कबूल कर அதுவே लो। ஒண்ணு எனக்கு முடியாதையா. प्रभु मुझसे नहीं होगा, நீர் நல்லவர், आप बड़ा है, நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता எனக்கு हूं। இந்த காரியத்தை நீ கைவிடி வர பண்ணுங்க. मेरे लिए ये कार्य को आप सफल இந்த कीजिए பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க. और ये समस्या को आप दूर कीजिए। தேவன் ஒரே ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு, விசுவாசம். प्रभु एक ही बात हमारे लिए रखा है, वो है विश्वास। இந்த விசுவாசம் மட்டும் உனக்கு இருந்தா போதும். ये विश्वास रहेगा तो काफी है। முழுதும் நீ தெய்வத்தை நம்பணும். और तू परिपूर्ण प्रभु से भरोसा कर। முழுவதும் நம்பணும்னா நான் வேதத்தை கேட்கணும். परिपूर्ण भरोसा करना है तो कलाम को सुनना। பைபிள் சொல்லுது விசுவாசம் கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. विश्वास प्रभु के वचन से आता அந்த है வசனத்தை யாரு கேட்பானோ அவன் தான் விசுவாசி. और ये विश्वास जो सुनता है वही विश्वास करता है। எத்தனை பேர் பைபிளே காலையில வாசிக்கலன்னு சொல்லுங்க. आज யாரெல்லாம் வாசிக்கல? कौन कौन आज सुबह कलाम नहीं पढ़ा? நீங்களே யோசிச்சு பார்க்கணும், நான் உருப்படுவேனா அப்படின்னு பார்க்கணும். आप खुद सोच कर देखिए, क्या मैं अच्छा बन सकता हूँ? நான் உருப்படுவேனா? क्या मैं सही बन सकता हूँ? என்னுடைய ஆசீர்வாதம் நான் விட்டுட்டேனே, मेरे आशीष को मैंने खो दिया, இனி கிடைக்குமா? क्या अब मिलेगा? தெரியல. नहीं। நிறைய பேரு बहुत सारे लोग கொடுக்கப்பட்ட சான்ஸை இழந்துட்டாங்க. दिए गए मौके को खो देते हैं। இயேசுவான உயிரோடு இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்டோரியை போட்டு காமிச்சிட்டாரு. यीशु मसीह जब जीवित था तो अच्छे से कहानी को बता दिया। ஒருவன் கீழே இருக்கான், एक ஒருவன் தேவ சமுத்திரம் एक இருக்கான். नीचे पाताल में और एक परदेश में है। கீழே இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய வாஞ்சை, नीचे रहने वाले को एक इच्छा है, ஒரு ஜெபம். एक प्रार्थना है। நான் நினைக்கிறேன் ஒரு மிஷனரி, அந்த மிஷனரிக்குள்ள இயக்கம். और मुझे लगता है कि मिशनरी का प्यास, மிஷனரி இயக்கம் என்னது? मिशनरी का प्यास क्या है? யாரையாவது அனுப்பணையா ஊழியத்துக்கு. किसी न किसी को सेवकाई के लिए भेजना है। அந்த ஆசை தான் அந்த ஐஸ்வர்யவானுக்கு வருது. वो इच्छा ये सेवा इस व्यक्ति को आता है, इधर ही ஐயா, को எங்க आता है। வீட்டுக்கு ஒரு மிஷனரி அனுப்புங்க. मेरे घर पर एक मिशनरी को भेजो। எங்க அண்ணன் தம்பி 5 பேர் மனம் திரும்பணும். मेरे भाई 5 लोग हैं, मन कराएं। அது அங்க மிஷனரி எல்லாம் போனா செல்லாது. और मिशनरी जाएंगे तो कोई लाभ नहीं। வீட்டுல பைபிள் இருக்கு, அது போதும். उसके घर पर कलाम है, वो काफी है। இந்த பைபிளே எனக்கு கசப்பா இருந்ததுன்னா यदि ये बाइबल मेरे लिए कड़वाहट है, அது உங்க கையில தான் இருக்கு. वो आप ही के हाथ में है, உங்க கையில தான் இருக்கு. आप ही के हाथ में। ஆனா தீமோத்தேயுடைய தாய், तिमोथी की माँ, தீமோத்தேயுடைய தகப்பன், तिमोथी का पिता, தீமோத்தேயுடைய விசுவாச வாழ்க்கைக்கு तिमोथी का அவர் சாதகம் போல तिमोथी का विश्वास के जीवन को वो व्यर्थ नहीं छोड़ा। யூதர்களுடைய விசுவாசம் விருத்தசேதனை கண்டிப்பா பண்ணணும். और यहूदियों का विश्वास है कि कतना जरूर करना है, ஆனா அவன் செய்ய விடல. लेकिन उसने करने नहीं ஆனா दिया। தீமோத்தேயு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் வளர்ந்தார். तिमोथी वहाँ पर आशीषित किया हुआ बड़ा। பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், पौलुस एक जगह पर गया था, தீமோத்தேயு நீ சிறு பிள்ளையிலிருந்து வேத வார்த்தைகளை அறிந்திருக்கிறாய். तिमोथी तू वहाँ पर बचपन से ही प्रभु के बारे में जानता है, நீ நல்ல வேத வாக்கியத்தை तो அறிந்திருக்கிறாய். अच्छे कलाम को जानता है, அதனால உனக்கு கிடைக்கப்பட்டது ஆசீர்வாதம். और इसीलिए जो तुझे दिया गया वो आशीष है। நம்ம தலையில கை வச்சு ஜெபம் பண்ண மத்தியா मैं तेरे सर पर जब हाथ रखकर प्रार्थना உனக்குள்ள की, ஆசீர்வாதம் நான் சொன்னோம்ல, तेरे आशीष को मैंने बताया, அது இழந்துடாத. उसे खोना दे। அடிக்கடி ஜெபம் பண்ணணும். बार बार प्रार्थना कर, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ கொழுந்து விட்டு எரிய तेरे வைக்கணும். अंदर के आशीष को तू जला। அப்பதான் நீயும் நிரந்தரமா இருப்ப, உன்னோட பாலுகிறவனை நிரந்தரமாய் ஆசீர்வதிக்க. तब ही तू भी निरंतर रहेगा, तेरे अंदर की बातें भी निरंतर होगी। வேதாகமம் ஒரு மனிதனை நித்திய ஜீவனாய் நடத்தும். और कलाम एक व्यक्ति को नित्य जीवन की ओर चलाता है। பரிசுத்த வேதம் ஒரு மனுஷனை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தும். पवित्र कलाम एक व्यक्ति को पवित्रता की ओर ले जाता है। इससे ஒரு वचन वासिக்கலாம். आखिर में क्वेश्चन को पढ़ेंगे, லூக்கா எழுதின சுவிசேஷம் लूक का किताब 24:44 வசனம். 24वां अध्याय के अंदर 44वां वचन, 24:44 24 के अंदर 44। அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். फिर उसने उनसे कहा, ये मेरी वे बातें हैं जो मैंने तुम्हारे साथ रहते हुए तुमसे कही थी। ये अवश्य है कि जितनी बातें मूसा की व्यवस्था और भविष्यवक्ता और भजनों की पुस्तक में मेरे विषय में लिखी है, सब पूरी हो।
மோசே நாகமும் मूसा का किताब, தீர்க்க தரிசனம் भविष्यवक्ताओं का சங்கீத किताब, புஸ்தகம் वचनों का किताब, இந்த புஸ்தகத்துல எல்லாம் நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா और ये सारे किताब में स्वर्ग में जाना है तो மேசியா இந்த உலகத்துல வந்து பலியாக வேண்டும். मसीहा इस दुनिया में आकर बलि होना है, இதுதான் நடந்து முடிஞ்சிருக்கு. यही हो चुका है। அதனால தயவு செய்து நீங்க நிச்சயமா தேவராஜ்யத்துக்கு வருவீர்கள் जरूर तुम प्रभु के राज्य में आओगे। அப்படின்னு சொல்லி அவங்க இருதயங்களை கர்த்தர் திறந்தார். वैसे कहकर उनके हृदय को खोल दिया। அவங்க எல்லாரும் தேவனுடைய சத்தியத்தில் நிறைந்திருந்தார். ये सारे लोग प्रभु के सत्य में बने रहे। ஆண்டவர் சொல்றார் நீங்க தடுமாறக்கூடாது. प्रभु कहता है तुम भटक न जाना। நான் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்தாவியை பெற போகிறேன். मैं जो वाग्दान किया हूँ उस पवित्र आत्मा को அவங்க पाओगे। எருசலேம் விட்டு வெளியே போயிறாங்க. और यरूशलेम से बाहर न जाना। காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. इंतजार करो, प्रार्थना தேவ करो, ஆவியினால் நிரப்பப்படுவார். प्रभु की आत्मा में भर जाओगे, அப்பதான் இங்க கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். तब तुम क्रोध से बचोगे। நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். और मैं बचाए जाने के लिए நான் प्रभु बताता ஆசீர்வதிக்கப்பட हूँ, வேண்டும் என்று கர்த்தர் मैं விரும்புகிறார். आशीष किए जाना चाहिए कि प्रभु कहता है। யாரும் தலையில கவிச்சு செய்ய நடக்காது. कोई भी सर पर हाथ रखकर नहीं होने वाला। எதையாவது நான் கொடுத்து எதையாவது செய்து நான் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள कुछ முடியாது. ना कुछ देकर, कुछ कार्य कर कर मैं प्रभु के आशीष को नहीं पा सकता, புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் முடியாது. और पवित्र स्थान में जाकर नहीं होगा। என்னுடைய உடலை நானே உபாசத்தினாலும் எதனையாவது தாழ்த்தினாலும் நித்தியத்தை நான் பெற முடியாது. और मेरे नम्रता से, मेरे उपवास से मैं नित्य में नहीं जा सकता। கர்த்தருடைய வேத வார்த்தையின்படி நடக்கிறவன் பாக்கியவான். प्रभु के कलाम के अनुसार चलने वाला धन्य है। கர்த்தருடைய வசனம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. प्रभु का वचन हमें सिखाता है, நம்மளுக்கு உதவி செய்கிறது. हमें सिखाता है। நம்மள நிச்சயமான நல்ல வழியில கர்த்தருடைய வசனம் நடத்துகிறது. प्रभु का वचन हमें नित्य रास्ते पे चलाता है। பரிசுத்தமான வேதத்தை வாசித்து நீதிமான்களாய் பரிசுத்தவர்களாய் மாறினார்கள். कितने लोग इस कलाम को पढ़कर धर्मी और पवित्र बन गए। நீங்களும் பாருங்க நம்ம சபையில. आप भी देखिए हमारे कलीसिया में, உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் இந்த பைபிள் ஒழுங்கா வாசிக்காது, और कौन कौन इस कलाम को ठीक से पढ़ने वाले, யாரெல்லாம் ஒழுங்கு இல்லாம சும்மா மேட்டாப்புல வாசிக்காங்க. और कौन कौन ऐसे ही ऊपर ऊपर से पढ़कर जाता है। அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். उनका जीवन को देखकर आपको पता चलता है। அவங்களுடைய சரீரத்துல மட்டும் இல்ல, குடும்பத்துல மட்டும் இல்ல, வேலை செய்கிற இடத்துல केवल आपके शरीर में नहीं, आपके जीवन में नहीं, आपके काम के अंदर भी கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். प्रभु से अलग बताएगा, அவங்களை உயர்த்தி வைப்பார். उन्हें ऊंचे स्थान पर रखेगा। கர்த்தர் அதுக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். इसी कारण प्रभु ने हमें बुलाया है। சபையில வருகிற ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தின்படி நடந்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்றாங்க. कलीसिया के अंदर आने वाले हर एक प्रभु के अनुसार चलकर उसके आशीष को पाना है। தேவன் வார்த்தை வைத்து தான் நியாயம் தீர்ப்பார். प्रभु वचन के द्वारा ही न्याय करेगा। வார்த்தையினால் தான் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. वचन के द्वारा ही ये दुनिया का रचा गया है। சேனைகளின் கர்த்தர். वो सेनाओं का यहोवा है, உலகத்துல இருக்கிற நிறைய சிருஷ்டிப்பு இருக்கிறது. और उसके नाम से बहुत सारी चीजों को उसने रचा है। வானத்துல நிறைய படைக்கப்பட்ட படைப்புகள் இருக்கு. आकाश में बहुत सारी सृष्टि की भी बातें எல்லாம் हैं। வார்த்தையினால தான் உண்டாக்குனார். सारी बातें वो वहाँ पर वचन से बनाया, நம்மளையும் வார்த்தையினால தான் हमें भी உருவாக்கினார். शब्दों से बनाया, இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு நித்திய ஜீவன் வரைக்கும் நடக்கும். और वो शब्द ही हमें नित्य जीवन के चलाएगा। प्रभु आपको आशीष करे। நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். हम सब प्रार्थना करेंगे, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. हम सब प्रभु की ओर देखें। கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். प्रभु हमसे प्रेम करता है। கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி அவரை உயிர்ப்பிக்கிறார். प्रभु उसके वचन को भेजकर हमें चलाता है। கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி அவருடைய இருதயங்கள் பொழுது விட்டு எரிய செய்தார். प्रभु हमें वचन को भेजकर हमारे हृदय को उसके साथ जलाता அவருடைய है, வசனம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பார். और उसका वचन कभी खाली नहीं लौटता। வசனத்தின்படி நடக்கிறவன் கண்மலைக்கு மேல கட்டப்பட்ட வீட்டை போல இருப்பான். वचन के अनुसार चलने वाला उस चट्टान के ऊपर बनाया गया घर के வசனத்துக்கு समान होगा। கீழ்ப்படியாதவன் மணல்ல மேல கட்டப்பட்ட வீட்டை போல और இருப்பான். मेरे वचन की आज्ञा को जो नहीं मानता वो बालू पर अपने घर को बनाता है। இந்த வார்த்தையை வாசிப்போம். प्रभु के वचन को पढ़ें। பரிசுத்தம் இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம். अनुग्रह दया से भरा हुआ प्रभु வசனத்தை கேட்க धन्यवाद। ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி वचन को ஆசீர்வதிக்கிறேன். सुनने वाले हर एक को आशीष कर। இந்த வசனம் அவர்களுக்கு நித்திய கண்மலையாக இருக்கு. आपका वचन उनके लिए नित्य चट्टान बने, அது தேனை போல, और वो एक मध के அது समान, நல்ல ஆகாரத்தை போல இருக்கு. वो अच्छे भोजन के समान। ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனம் உடைய பிள்ளைகளை வழி हर நடத்தும். एक दिन ये वचन आपको प्रभु भलाई की बातों को बताए। எல்லாம் சோர்வு, அசதி, துக்கம் எல்லாவற்றிலும் இந்த வசனம் உடைய ஆறுதல் படுத்தி வெளியே பண்ணுவார். सारा थकावट, सारा जो आलसीपन, सब कुछ यीशु के नाम से दूर किया था। இந்த எஸ்ராவை போல इस्रा के समान எல்லா விதத்திலும் தேறின மனிதனாய் இருப்பது, सारी चीजों में ज्ञानवान बने प्रभु। வேலையில உயர்வு கொடுங்க,
काम में बढ़ाई दीजिए குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்க और परिवार में शांति இழந்து दीजिए। போன சகல ஆசீர்வாதம் உடைய நாமத்துல கிடைக்கும் खोए हुए सारे आशीष यीशु के नाम से दिला दे। அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடி वो मेरे नाम को जानता है நான் इसलिए அவனை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் मैं उसे ऊंचे स्थान पर रखूंगा। ஆசீர்வாதம் உட்படிகளோடு கொடுக்கிறேன் वैसे आशीष अपने बच्चों के साथ रहे। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால यीशु के नाम से मांगते हैं पिता।